அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், கெமிக்கல் ராக் பிரேக்கிங் செய்வது எப்படி என்று தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ரசாயன பொருட்களை பயன்படுத்தி பெரிய பாறை கற்களை எப்படி உடைத்து சிறிய சிறிய துண்டுகளாக அகற்றுவது என்பதை இன்று நாங்கள் செய்ய போகிறோம். இதற்கு முதலில் கம்ப்ரஸரின் உதவியுடன் பாறை கற்களில் துவாலைகளை இட்டுக்கொள்வோம். துவாலைகளுக்கான இடைவெளி கற்களின் வன்மையை பொறுத்து மாறுபடும். நாங்கள் இப்பொழுது 3 இன்ச்சுக்கு ஒரு இடத்தில் துவாலைகளை இட்டுக்கொள்கிறோம். துவாலையை இடும்போது ஒரு சாய்வாக இடுவது மிகவும் நல்லது. அதாவது துவாலை இடும் பில் மிஷினை ஒரு பக்கம் சரித்து பிடித்தவாறு துவாலைகளை இட வேண்டும். இந்த துவாலை பூர்ணமாக பூர்த்தி அடைந்தவுடன் இந்த துவாலையை டஸ்ட்டுகள் இதில் உள்ள போகாதவரை மூட வேண்டும். அதை மூடிய பிறகு அடுத்த துவாலையை அருகில் 3 இன்ச்சு பக்கத்தில் பிடிக்கும். இந்த துவாலை இந்த சைஸுக்கு தானே இந்த பைல் பிட்டின் சைஸ் அதை இப்போ நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன். இந்த பெட்டியில் இருக்கிறது தான் அந்த கெமிக்கல். இதில் வந்து எக்ஸ்பென்சிவ் மோட்டர் என்று தான் நாங்கள் இதை பாவிக்க போகிறோம். இன்னும் ஒன்று இதுக்கு நான் அதை காட்டுகிறேன். இது எக்ஸ்பென்சிவ் மோட்டர். இது வந்து கிராக்கிங் எக்ஸ்பென்சிவ் மோட்டர் வந்து இன்னொன்று இருக்குது. இது வந்து 20 ஒரு பெட்டியில் 4 பேக்கெட்டாக வரும். இதுதான் நாங்கள் பாவிக்கிற கம்ப்ரஸர் ஹீட் ஆனதாலே இப்போ ஓஃப் பண்ணி போட்டு திறந்து விட்டுருக்கோம். ஃபுல்லாக காற்றெழுத்து அது வந்து கூலாகும். இதில் அதுண்ட கம்ப்ரஸர் பைப்புகள் இருக்குது. மற்ற அந்த மீட்டர்லாம் இருக்குது. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து 1 ஸ்விட்சு. இதில் வந்து டெம்பரேச்சர் இதில் வந்து கூல் அந்த 80க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் 80 இருந்துச்சுன்னா ஓகே நார்மல். வாளியில் தண்ணி எடுத்து இப்போ கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்றது பாருங்கள்.
வாளியை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த கெமிக்கல் வச்சு அதுக்கு கொட்டிட்டு நல்லா கரைக்கணும் தண்ணி விட்டு. நல்லா தண்ணியாக கரைக்கணும். தண்ணியை விட்டு நல்லா தண்ணியாக கரைக்கணும். கிளறி கரைச்சி கட்டிட்டு வைக்கக்கூடாது. கரைக்கு கட்டிக்கிட்டா அது ஒழுங்காக எங்களுக்கு கல் வடித்து வராது. நல்லா கரைச்சிட்டு அதை கொண்டு போய் இப்போ அந்த துவாலையை மூடி முடிச்சு அதை எடுத்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து ரெட்டில் ஊற்றி வச்சு அதை ஃபில் பண்ணுவோம். நல்லா அதோடைய பாருங்க. இந்த ஃபில்லுக்கு அடுத்த இது வைக்கிறோம். எல்லா துவாலையிலையும் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடுவோம். அடுத்த நாள் வந்து பார்க்கணும். அடுத்த நாள் பாருங்கள் నేను కావనా పుల్లతున్నాను వెళ్ళడం పడుతుంది. சுத்த சுரங்க மாற்ற இங்கேயானே பாருங்க. இந்த நம்ம படிக்கக்குள்ள கல்லாம் எடுத்துட்டேன். முதல் இருந்ததை விட இது பயங்கர இதாக இருக்குது. இதை விட உங்களுக்கு நிறைய உடைக்கணும்னு சொன்னால் திருப்பி ஒரு கரையில் பண்ணி திருப்பி கெமிக்கல் வச்சு திருப்பி உடைத்து எடுக்கணும். இந்த கல்லெல்லாம் இங்கே இருந்தால் எடுத்தது. தொடர்ந்து வீடியோ போய் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.